உங்களை சாமியாராகச் சொல்லவில்லை, மாறாக சாமி யார் என்று உங்களுக்குள் ஆராய்ச்சி செய்து பார்க்கச் சொல்கிறேன். உங்களை காவி உடை அணியச் சொல்லவில்லை, மாறாக சாவி போட்டு 10ஆம் வாசலை திறக்கும் யோக ரகசியத்தை அறியச் சொல்கிறேன். உங்களை திருநீறு பூசச் சொல்லவில்லை, மாறாக திருவருள் நீர் சுரக்கும் வழியினை அறிய விழைகிறேன். அவ்வளவுதான். இந்த உலகில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு அனுபவத்தை தருகின்றன. அந்த அனுபவங்களே நிலையில்லாததை உணர்த்தி நிலையானதை அடையாளம் காட்டுகின்றன. இறைவனிடம் வரம் கேட்க சென்றேன். பூவுலகில் பிறந்தால் எப்படி இருக்கும் எனக் கேட்டேன். பிறந்து பார் என்றார். கல்வி கற்றால் எப்படி இருக்கும் என கேட்டேன். கற்று பார் என்றார். தொழில் செய்தால் எப்படி இருக்கும் என கேட்டேன். செய்து பார் என்றார். திருமணம் செய்தால் எப்படி இருக்கும் என கேட்டேன். முடித்து பார் என்றார். காமம் எப்படி இருக்கும் என கேட்டேன். அனுபவித்து பார் என்றார். குழந்தைகள் பெற்றால் எப்படி இருக்கும் என கேட்டேன். பெற்று பார் என்றார். ஆகாயத்தில் பறந்தால் எப்படி இருக்கும் என கேட்டேன். பறந்து பார் என்றார். இறந்து விட்டால் எப்படி இருக்கும் என கேட்டேன். இறந்து பார் என்றார். இறைவா, எல்லாவற்றையும் நானே செய்து கொண்டிருந்தால் உனக்கு என்ன வேலை என கேட்டேன். இறைவன் சிரித்துக்கொண்டே, அந்த அனுபவங்களில் வரும் இன்பத் துன்பமே நான்தான் என்றார். இன்பமும் துன்பமும் இறைவனே.